என்னதான் இட்லிக்கு சட்னி, சாம்பார், நான்வெஜ் குழம்பு இருந்தாலும் வடைக்கறி ஒரு தனி பிளேஸ் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து 4 ஹார்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை எடுத்து மிக்சியில் நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்ட அப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்பவுமே இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் இதை வேகிறதுக்கு. ஒரு கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததை எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா உதிர்த்துக்குங்க. நல்லா உதிர்த்தாதான் வடைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், ஹோல் கரம் மசாலா, முந்திரி, வெங்காயம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிளகாத்தூள், கரம் மசாலா, கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்குங்க. வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே வேலைக்கு போகணும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் சம்பாதிக்க மாட்டோமான்ற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் நம்மளால் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். மேபி நம்மளுக்கு குழந்தைங்க இருக்கலாம், இல்லை போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை எனக்கு வீட்டிலேருந்து வேலை செய்யணும், இல்லை பார்ட் டைமாக தான் எனக்கு வேலை செய்யணும்னு திங்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வேக வச்சு உதுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய், சோம்பு நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இது சேர்த்துக்கோங்க. இந்த வடைக்கறிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா தான். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா வடைக்கறி ரெடி. சூடான இட்லி கூட வடைக்கறி சேர்த்து சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க.